கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நம்முடைய செய்திக்கான தலைப்பு தரித்துக் கொள்ளுங்கள். இந்த தரித்துக் கொள்ளுங்கள்ங்கிற இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை. இந்த தரித்துக் கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ள பல வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும். முக்கியமா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிதான் எபேசியர்ல பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பார்ப்போம் அப்படின்னா, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பவுல் கொலேசருக்கு எழுதும்போது சொல்லுவாரு, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அன்பை தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னா நம்மளுடைய செயல் சொல் எல்லாத்துலயும் அன்பு பிரதிபலிக்கும். அப்ப அன்பினால தேவ அன்பினால நம்ம நிரப்பப்பட்டவங்களா இருப்போம். அதுதான் அங்க தரித்துக் கொள்வதற்கான ஒரு காரியம். இன்னும் பேதுரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி நிறைய தரித்துக் கொள்ளுங்கிற வசனத்தை நம்ம வேதாகமத்துல இருந்து பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நாம எதை தரித்துக் கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறாப்பா. அப்பா, எல்லாரையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா. இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் உடைய கண்ட்ரோல்ஸ்ல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை முழுமையாக பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் மட்டும் முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறாப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல பிரியமாய் இருக்கட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தரித்துக் கொள்ளுங்கள்ங்கிற இந்த வசனத்துக்கு ஆதாரமா இந்த வார்த்தைக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்துக் கொண்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா மாறும். அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தரித்துக் கொள்றது? இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் சொன்னா தரித்துக் கொள்ள முடியுமா? எப்படி தரித்துக் கொள்றது? அதற்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நம்ம எபிரேயர்ல பாக்குறோம், கவனித்து பாருங்கள். சும்மா போற போக்குல பார்த்துட்டு போனா நம்ம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம உற்று பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். இங்க எபிரேயர் 3:1 பாக்குறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரம் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்ப கொஞ்ச நேரம் நம்ம இயேசுவை தரித்துக் கொள்வதற்காக கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க போறோம். கவனித்து பார்க்கலாமா? முதலாவது நம்ம அவரை கவனித்து பார்க்கும் போது நாம தரித்துக் கொள்ள போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உண்மையை தரித்துக் கொள்ள போகிறோம். இந்த உண்மையை, இயேசு கிறிஸ்துவத்துல காணப்பட்ட இந்த உண்மையை நாம தரித்து கொள்ளும் போது நம்ம தேவனையும் மையப்படுத்துகிறோம். இந்த உண்மையை தரித்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு அந்த ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 3:2. இங்க பாக்குறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அங்க மோசே உண்மை உள்ளவனா இருந்தான், இவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏனெனில் அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் நேற்று மீண்டும் மாறாதவர், இன்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையை நம்ம தரித்து கொள்ளணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. நம்ம உண்மை உள்ளவராக இருக்கணும். அதே சமயத்துல இந்த வசனத்துல மோசையும் நம்ம சேர்த்து இங்க எழுதப்பட்டிருக்கனால மோசையும் நம்ம சேர்த்து இயேசு கிறிஸ்துவ தான் தரித்து கொள்ள போறோம். அப்ப அந்த மோசையை நம்ம சேர்த்து பார்க்கும் போது மோசே எப்படி உண்மை உள்ளவனா இருந்தான் அப்படின்னு சொல்ற போது நம்ம ஒரு வசனத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 8:5 அங்க ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் உருவாக்க சொல்லி சொல்றாரு. மலையிலவே காத்திருக்கிறான். அப்படியே உடனே எல்லாம் கிடைக்கல, காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்க வசனம், அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே.
மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இருங்கள். அப்ப எப்படி பாக்குறியோ, எப்படி உனக்கு காண்பிக்கப்பட்டதோ அப்படியே செய்யுங்கிற ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. இந்த மோசையும் அதை அப்படியே செய்யறான். எப்படி பார்த்தானோ மலையில அதை அப்படியே செய்து நிறைவேற்றுறான். அதனாலதான் இந்த மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு அதை பார்க்கும்போது நம்ம யோவான் 5:19 பாக்குறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா என்ன செய்யறாரோ அதை என்ன பாக்குறாரோ அதை மாத்திரம்தான் குமாரன் செய்தாரு. வேற எதையும் தானா சுயமா வேற எதையும் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ, பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே அப்படியே செய்கிறார். இங்கே நம்ம செய்கிறார் தான் பார்ப்போம். ஏன்னா அவர் நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலையில உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே பிதா என்ன சொல்றாரோ அப்படியே செய்யறாரு. அதனாலதான் அங்க நம்ம வாசித்தோம், அங்க மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனா இருந்தது போல இவரும் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப நமக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ சொன்னத நம்ம அப்படியே நம்ம செய்யும் போது அதை கொஞ்சம் கூட மாத்தாம நம்மளுடைய மாம்சத்துல எதையும் செய்யாம அப்படியே நம்ம செய்யும் போது நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம கீழ் உள்ள வசனத்தை பார்க்கும் போது அங்க யோவான் 17:4 பூமியிலே அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த பூமிக்கு என்ன அனுப்புனீங்களோ அதை நான் செய்து முடித்தேன். நான் அப்படி செய்து முடித்ததுனால நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்போ நம்ம சொன்னதை செய்யும் போது உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படியே செய்து முடிக்கும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்துறவங்களாவும் இருக்கிறோம். இப்ப மறுபடியும் மோசேக்கு வருவோம். அந்த மோசே ஆண்டவர் எல்லாத்திலையும் மகிமைப்படுத்தினாரா, எல்லாத்திலையும் மகிமைப்படுத்துவான்னு பார்த்தா இங்க என்னாகும் 20 அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசே நமக்கு நல்லா தெரியும். இந்த மோசே தான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வந்தவன். அந்த சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு முன்னால 2 திறக்குது. வெட்டாந்திரில கடந்து வாராங்க. பார்வோனுடைய சேனை முழுவதுமாக அங்க உள்ள அழிந்து போகுது. ஆனா இவங்க கடந்து வாராங்க. அப்படியே வனாந்தல வந்துட்டே இருக்காங்க. ஒரேபுக்கு வர்றாங்க, தண்ணி இல்ல. ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையை அடி. மோசே அடிக்கிறாரு, தண்ணி வந்துட்டு எல்லாரும் தண்ணி கொடுத்து திருப்தி ஆயிட்டாங்க. மீண்டுமா டிராவல் வருது, வனாந்திரத்துல வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இப்ப மறுபடியுமா தண்ணி பிரச்சனை வருது, தண்ணி இல்ல, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு போறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ சபையார கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். இப்போ கண்மலையை அடிக்க சொல்லல, கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு. ஆனா அப்பவும் தண்ணி வந்துட்டு, கண்மலையை பார்த்து பேசுங்க, அப்பதான் தண்ணி வரும்னு சொல்றாரு. ஆனா இந்த மோசே என்ன செய்யறாரு அப்படின்னா, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஆனா மோசே செய்தது, தன் கோலினால் 2 தரம் அடித்தான். பேச சொன்னாரு, அடித்தாரு. அப்பமும் தண்ணி என்னது ஏராளமா புறப்பட்டு வந்துச்சு. சபையார் குடித்தாங்க, எல்லாரும் குடித்தாங்க. ஆனா மோசேன் மேல நியாய தீர்ப்பு உடனடியா வந்தது. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கீழே பார்ப்போம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, அங்க நீங்க நான் சொன்னது செய்யலன்னா அவர் சொல்லல, என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. நான் சொன்னேன், ஆனா நீங்க என்ன பரிசுத்தம் பண்ணல. கண்மலையை அடித்தா மட்டும் தண்ணி வராது, கண்மலையை பார்த்து பேசினாலும் தண்ணி வரும். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஆனா அதை நீங்க பரிசுத்தம் பண்ணல. அதனால நீங்க கானானுக்குள்ள இந்த ஜனங்களை கொண்டு போவதில்லை. இந்த ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் இந்த மோசே ஆண்டோட வார்த்தையை அப்படி 100% செய்யல, கொஞ்சம் 1% கொஞ்சம் அப்ப மாத்தி செஞ்சான். இத குறித்து நம்ம சங்கீதத்துல பார்த்தோம் அப்படின்னா, அங்க என்ன எழுதி வச்சிருக்கு அப்படின்னா,
மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அந்த சிச்சுவேஷன் டென்ஷன். ஒரு இன்னைக்குள்ள சிச்சுவேஷனை சொல்லணும்னா ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ், டஃப் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செய்யணும். நம்ம சிச்சுவேஷனை பிளேம் பண்ண முடியாது. அப்படியே செய்யும் போது மாத்திரம்தான் நாம உண்மை உள்ளவரா இருக்க முடியும். உண்மை உள்ளவரா இருக்கும் போது ஆண்டோட நாமம் நம் மூலமா மகிமைப்படுத்தப்படும். இப்போ நம்ம பவுல் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால். இன்னைக்கு நம்ம ஒய்ஆர்பிக்கு வருவோம். இந்த ஒய்ஆர்பிக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு முன்னால நமக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, அந்த ஜீவனை தந்த கிறிஸ்துவுக்காக செயல்பட ஆயத்தம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதுல ரெஜிஸ்டர் பண்றோம். அப்ப நான் ஊழியம் செய்யறதுக்கு ஆயத்தம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றோம். இங்க பவுல் சொல்றது போல நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் இந்த ஊழியத்துல நம்ம ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நம்ம விசேஷத்தை அழைப்பை பெற்று இந்த ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு பிரத்யேகமான ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. சிலர் பெற்றுக்கொண்டோம், இன்னும் சிலர் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா நம்ம பெற போகிற ஊழியத்தை அல்லது பெற்றுக்கொண்ட ஊழியத்தை எப்படி நடத்துகிறோம்? ஆண்டவர் சொல்ற மாதிரி நடத்துறோமா? ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறோமா? அல்லது பழைய மாதிரியை பின்பற்றி இப்படிதான் நடத்தினாரு அப்படி நாமளாகவே எதையாவது யோசித்து நம்மளுடைய மாம்ச சிந்தித்து நடத்துகிறோமா? அது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் என்ன செய்யணும்னு விரும்புறாரோ அதை நம்ம அப்படியே செய்யறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இளம் ஊழியர்களே, ஆண்டவர் உங்களை நம்பி, உண்மையுள்ளவர்கள் நம்பி நிச்சயமா உங்க கையில ஊழியத்தை கொடுக்க போறாரு. அந்த ஊழியத்தை முன்மமும் உத்தமமா நிறைவேற்ற ஆண்டவர்களுக்கு கிருபை தருவாராக. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனத்தை நான் சொல்ல விரும்புறேன். இதுல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, சுயமா யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். எப்போ நீங்க சுயமா பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்போ உங்க மாம்சத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்போ உங்க மகிமைக்காக நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான். அப்ப நம்மள உருவாக்குன ஆண்டோடைய மகிமையை நம்ம தேடும் போது மாத்திரம்தான் நம்ம உண்மை உள்ளவரா இருக்க முடியும். அப்போ எப்போ நம்ம உண்மையுள்ளவரா இருப்போம்? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யும் போதுதான் நம்ம உண்மை உள்ளவர்களா இருப்போம். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், மட்டுமல்ல அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அந்த முடிவு வந்த நிலைநிறுத்த வல்லவராகிய தேவன் உங்களுடைய ஊழிய ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க நிச்சயமா தம்முடைய கிருபையை நமக்கு தந்துருவாரு. அது மாத்திரமல்ல, இந்த உண்மையா நம்ம நடக்கும் போது, நம்முடைய ஊழியத்தை உத்தமம் உண்மையா செய்யும் போது, ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சொல்றாரோ அப்படியே செய்யும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இங்க பாக்குறோம், வெளிப்படுத்தல் 17:14 ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அப்போ அவர் கூட யார் இருக்கிறா? இந்த உண்மை உள்ளவர்கள். இன்னைக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா அன்னைக்கு அவரோடு கூட இருப்போம். இப்படிப்பட்ட பாக்கியம் உண்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ முதலாவதாக நாம இயேசு கிறிஸ்துவ கவனித்து பார்த்து தரித்து கொள்ளும்படியாக கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உண்மை உள்ளவர்களா இருக்கணும், உண்மையை தரித்து கொள்ளணும். நம்முடைய ஊருக்கு பாதையில எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன செய்ய சொன்னாரோ அத அப்படியே நம்ம செய்யறதுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கும். அப்படி உண்மை உள்ளவர்களா நான் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோட நாமம் நம் மூலமா மகிமைப்படும். அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராக. அடுத்தபடியா நாம பார்க்க போறது, தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். இங்க தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். இரண்டாவது, பலவீனரை தாங்குவோம். முதல்ல தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். இதுக்கு ஆதாரமா உள்ள வசனம் ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ நம்ம பலம் உள்ளவர்கள் தான் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரோமர் 15:3 பார்த்தோம்னா, கிறிஸ்துவும்
தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறோட நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவர் தமக்கு பிரியமா நடக்கல, பிதாவுக்கு பிரியமா நடந்தாரு. அதனாலதான் அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் இப்படியா பிரேயர் பண்றாரு. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நீங்கட்டும், ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அடுத்த 26:40 பார்க்கணும். மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு திரும்ப ஜெபம் பண்றாரு. கிறிஸ்து தமக்கே பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமானவரா நடந்தாரு. அப்ப நாம இன்னைக்கு யாருக்கு பிரியமானவரா நடந்துகிட்டு இருக்கோம்? நம்ம சின்ன வயசுல ஒரு ஜெபம் எல்லாரும் பண்ணிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன பிள்ளைகளா, இன்னைக்கு கூட சின்ன பிள்ளைகள் இப்படியா நம்ம ஜெபிக்கிறத கேட்டிருப்போம். எசப்பா, நாங்க உமக்கு பிரியமான பிள்ளையா நடக்கணும். நாமளும் செய்திருப்போம். அந்த பொருளை முழுமையா உணர்ந்து நம்ம செய்தோமா அல்லது நமக்கு சொல்லி கொடுத்து செய்தோமான்னு தெரியல. ஆனா இந்த பிரேயர், நாங்க உமக்கு பிரியமா நடக்கணுங்கிற பிரேயர், இந்த ஜெபம் நமக்குள்ள உண்டு. அது சண்டே ஸ்கூல்ல இருந்து நமக்கு வந்திருக்கலாம். ஏன்னா சண்டே ஸ்கூல்ல சாமுவேல கண்டிப்பா நம்ம சண்டே ஸ்கூல்ல கற்றுக்கொண்டிருப்போம். அங்க என்ன சொல்லிருக்கு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டான். இன்னைக்கு நாம கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்கிறோமா? ஒரு நிமிஷம் நாம செய்யறது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா? அன்பு பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நீங்க நின்னு நீங்க செய்யற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமா? உங்க பெற்றோர் கூட சொல்லிட்டாங்க, அப்பா ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் நீ செய்துட்டு இருக்க, ஆண்டவருக்கு பிடிக்காத செய்யாதன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால செய்துகிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணுக்கு அது ரொம்ப பிரியமா இருக்கு, அதனால செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க நல்லா தெரியும் இது கர்த்தருக்கு பிடிக்காது, உங்க பெற்றோருக்கும் பிடிக்கலன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கண்ணுக்கு அது பிரியமா இருக்கு, அதனால நீங்க அதை செய்துகிட்டே இருக்கீங்க. அவசியம் இல்லாம தேவையில்லாம நண்பர்களோடு கூட சுத்தணும்னு விரும்புறீங்க. அதுல ஒரு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அது அனித்தியமான சந்தோஷம், அது பாவ சந்தோஷம். யூடியூப்ல நேரத்தை செலவிடுறீங்க, ஏதோ ஒன்ன பாக்குறீங்க, ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது பாவ சந்தோஷம், அது அனித்தியமான சந்தோஷம். அது நித்தியத்துக்கு எதிர்ப்பதம் தான் அனித்தியம். அது அனித்தியமான சந்தோஷம் மட்டுமல்ல, அது பாவ சந்தோஷம். இந்த பாவ சந்தோஷத்துக்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அது ஒரு நிமிஷம் உட்கார்ந்து, நான் என்னதான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம எனக்கு பிரியம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணி யோசித்து பார்த்து, ஏசப்பா, நான் உனக்கு பிரியமா நடக்கட்டும், நீ எனக்கு பிரியமானதை செய்யாம உமக்கு பிரியமானதை செய்யட்டும்னு சொல்லி நாங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இங்க மோசேயை குறித்து நம்ம பார்க்கும்போது எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல அவரை குறித்து அங்க சொல்லப்படும் போது என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அவனுக்கு தெரியும் இது அனித்தியமானது, இது பாவ சந்தோஷம், அவனுக்கு முன்னால நித்தியம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை என்ன செய்யல, அந்த மோசே அனுபவிக்கணும்னு விரும்பல. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருப்போம்? தேவனுக்கு பிரியமா நடப்போம்னு யோசிப்போமா? அந்த ஒரு தீர்மானம், தேவனுக்கு பிரியமா நடப்பேங்கிற அந்த ஒரு தீர்மானம் நிறைய தப்பு செய்ய முடியாதும் நமக்கு காக்கும். அந்த தீர்மானம் தான் யோசேப்புக்குள்ள இருந்தது, தேவனுக்கு பிரியமா நடப்பேன். அதனாலதான் அந்த யோசேப்பு சொல்லுறாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு சொல்றாரு, ஏன்? அவருக்குள்ள தேவனுக்கு பிரியமா நடப்பேன், தேவனுக்கு பிரியமா நடக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் இருந்ததுனாலதான் பாவம் தேடி வந்துச்சு. அந்த அனித்தியமான பாவ சந்தோஷம் அவரை தேடி வந்துச்சு. ஆனா அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினாரு. அந்த விலகி ஓடுனதுக்கு என்ன காரணம்? அவருக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமா நடப்பேங்கிற தீர்மானம் இருந்தது. இன்னைக்கு நாம யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கோம்? ஆண்டவரையா, நம்மையா? நமக்கே பிரியமாய் நடவாமல். மீண்டுமா அதே வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 15:1.
அன்றியும் பலமுள்ளவர்களாய் நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கிறிஸ்து தமக்கு பிரியமா நடக்காம பிதாவுக்கு பிரியமா நடந்தாரு அப்படின்னு பார்த்துட்டோம். இங்க பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் அப்படின்னு போடப்பட்டிருக்க. பலவீனருடைய பலவீனங்கள் அப்படின்னா என்ன, அந்த பலவீனருடைய பலவீனம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கான விடைய அதுக்கு முந்தின அதிகாரத்துல ரோமர் 14:1 பார்க்கலாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ பலவீனங்கள் தாங்கணும் சொல்லும் போது விசுவாசத்துல பலவீனம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு ஒய்ஆர்பில கூட பலவீனம் உள்ளவங்க வருவாங்க. இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி ஓரங்கட்ட வேண்டாம். இவங்க ஒத்து வரமாட்டாங்கன்னு புறங்கள்ள வேண்டாம். இவங்க வழிக்கே வரமாட்டாங்க நம்ம நியாயந்திருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்களை நம்ம சேர்த்து கொள்வோம். பிள்ளையோட நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அவங்களும் உங்களோடு கூட அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளணுமே. அப்போ அந்த பலவீனத்துல இருந்து அவங்கள பலவீனரா மாற்றணும். அப்படி பலவீனரா மாற்றணும் அப்படிங்கறதுக்குதான் இன்னைக்கு ஒய்ஆர்பில அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கலாம். அந்த விசுவாசத்துல பலவீனம் உள்ளவங்களை ரிஜெக்ட் பண்ணாம அவங்கள விசுவாசத்துல பலம் உள்ளவர்களை மாற்றுங்க. அதற்காக தான் அப்படிப்பட்ட பலவீனர்களை ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் சொல்லி நம்பி உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அவங்கள பலமுள்ளவர்களா மாற்றுவோமா? நித்திய ஜீவனை அவங்க சுதந்திரிக்கிறதுக்கு நாம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோமா? இந்த பலவீனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு வசனத்தை பார்ப்போம் அப்படின்னா, அந்த ரோமர் 4:19 என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் சரியா செத்து போயிட்டு சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஆனா அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்குல்ல, அவன் விசுவாசம் ஸ்ட்ராங்காம இருந்தது. ஏன்னா அவனுக்கு வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு பவுல் சொல்லுவாரு. அப்படியே அந்த விசுவாசிக்கிறவர் அறிந்தபடினால தனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. நடக்க முடியாது, சாத்தியம் இல்ல, ஆனா அது நடக்கும் சொல்லி விசுவாசித்தான். நம்மளுடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன். அவாந்திர வழியில ஆறுகளை உண்பண்ண வல்லமுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்ல. விசுவாசத்துல பலமுள்ளவர்களா இருக்குமா? நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இப்படி ஆபிரகாம் நம்ம போகல, நம்மளுடைய விசுவாசம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா நம்ம கூட வர்றவங்க கொஞ்சம் விசுவாசத்துல பலவீனமா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம கூட சேர்த்துட்டு அவங்களும் அந்த நித்திய ஜீவனத்துல போறதுக்கு அவங்க பலவீனத்துல இருந்து அந்த விசுவாச குறைவுல இருந்து விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா வர்றதுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமா? நம்ம ஏற்கனவே மோசையை சேர்த்துதான் தியானம் பண்ணிட்டு வர்றோம். முதல் குறிப்பிலையும் நம்ம மோசைய பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அப்படியே இந்த மோசை உண்மையுள்ளவரா இருந்தார்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கத பார்த்தோம். ஆனா இப்போ இந்த மோசே அந்த பலவீனரை தாங்கினாரா அப்படின்னு சொன்னா நம்ம அவிசுவாசத்தை தான் பலவீனம்னு சொல்லுதுன்னு பார்த்தோம். இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது எபிரேயர் 3:19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் பிரவேசிக்கல? அவிசுவாசத்துல. அவங்க விசுவாசத்துல பலவீனரா இருந்தாங்க. இப்படி விசுவாசத்துல பலவீனரா இருந்தவங்கள எத்தனை முறை இந்த மோசே பொறுத்து போயிருப்பாரு. அவங்களுக்காக இந்த மோசே ஆண்டவர் நோக்கி மன்றாடுறாரு. தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உண்மை புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும், என் பேரை கிறுக்கி கூட போடுங்க, ஆனா அவங்க பாவத்தை மன்னித்தருளுங்க. அந்த அவிசுவாசத்தை அந்த பலவீனத்துக்காக இந்த மோசஸ் அப்படியா கதறாரு. இன்னும் பார்ப்போம் அப்படின்னா இந்த அவிசுவாசம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா அவங்க நல்லா தானே எழுத்து வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு கானான கொடுப்போன்னு சொல்லி சொன்னாரே, அதை நம்பித்தானே அவங்க எழுத்து விட்டு வெளியே வந்தாங்க. சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்ததை பார்த்தாங்களே, வெட்டான் தரையில கடந்து வந்தாங்களே, அவங்க கண்ணு முன்னாலே பார்வோம் சேனை முழுதும் அவங்க கடந்து வந்த
அதே சிவந்த சமுத்திரத்துல அழிந்து போச்சுதே, கண்மலையே தண்ணி கண்மலிந்து வந்துச்சே, காடை கிடைச்சதே, மண்ணா கிடைச்சதே, எல்லாம் இருந்ததே. ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். மறந்துட்டாங்கப்பா. இவ்வளவு செஞ்சாரு ஆண்டவர், இவ்வளவு அற்புதம் செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. இதுதான் அவங்க அவிசுவாசிகளா மாறுறதுக்கான காரணம். அடுத்த வசனத்தை பார்ப்போம்னா, அதே சங்கீதக்காரன் சொல்றாரு 106ஆம் சங்கீதத்துல, ஆனாலும் சீக்கிரமாய், சும்மா கூட மறக்கல, சீக்கிரமா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரப்பா, அவரை இவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டாங்களே, மறந்து போயிட்டாங்களே. அவர் எவ்வளவு அது செய்யறாரு, தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய வயிற்றினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், இப்படிதான் வசனம் சொல்லுது. அவங்களை எய்த்திலிருந்து புறப்பட பண்ணினாரு. பலத்த கையினால, ஓங்கிய வயிற்றினால, மகா பயங்கரத்தினால, அடையாளத்தினால, அற்புதத்தினால அவங்கள புறப்பட பண்ணினாரு. அந்த தேவனை, தங்கள் ரட்சகரான தேவனை மறந்துட்டாங்க, சீக்கிரமா மறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மோசே என்ன பண்ணாரு, இந்த அவிசுவாசத்துல பலவீனமா இருந்த அந்த மோசே, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக மோசே என்ன பண்ணினாரு, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் தேவன் சொல்றாரு. அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். எப்படியாவது மன்னிங்க, எப்படியாவது அவங்க கானானுக்குள்ள வரணுமே, எய்திலிருந்து வந்துட்டாங்களே வெளியே, கானானுக்குள்ளே போகணுமே அப்படின்னு அவங்க கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடிக்கிட்டே இருக்காரு இந்த மோசே. அவங்களுடைய அவிசுவாசத்தை இவர் அற்பமா எண்ணல, அவங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே மன்றாடிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஜனங்களோ அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல், ஆபிரகாம் விசுவாசித்தான், நம்ம மட்டும் இல்ல, ஆனா விசுவாசித்தான். ஆனா இங்க விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்ட பண்ணாங்க. அசட்ட நாளைக்கு நடக்கிறத பத்தி இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு முன்னால அந்த கானான் இருக்கு, அந்த தரிசனம் இருக்குதுங்கிற அவங்க மறந்துட்டாங்க. அது அவங்க அசட்ட பண்ணினாங்க. அப்போ இப்ப அந்த அசட்ட பண்ணாங்க, அதனால அவங்க பிரவேசிக்கல, அந்த இளைப்பாறுதல அவங்க பிரவேசிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசித்தோம் ஏற்கனவே. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் ஏதாவது இருக்கா? இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரே, கானான்குள்ள கூட்டு போவே அப்படின்னு. ஆனா அவங்க அந்த தேசத்தை அசட்ட பண்ணாங்க, அவங்க அவிசுவாசிகளா மாறினாங்க, ஆண்டுடைய செய்திகளை மறந்தாங்க, உள்ள போகல. இன்னைக்கு நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுத்திருக்காரு. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நான் போகிறேன், நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் போயிட்டு திரும்ப வருவேன், நம்மள சேர்த்துக்கொள்ள முடியாது வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க எபிரேயர் 4:1 என்ன பாக்குறோம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நமக்கும் வாக்குத்தத்தம் இருக்குப்பா, நமக்கு இளைப்பாறுதல் இருக்குப்பா, நாமளும் சுதந்திரிக்க போறோம்ப்பா. ஆனா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நாமளும் அதை அடையறதுக்கு பின்வாங்கி போனா காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோ. நாமளும் இஸ்ரேல் ஜனங்களை போல மறந்து போயிருக்கோமா, மறந்துட்டோமா, ஆண்டோட வல்லமையெல்லாம் மறந்திருக்கோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். இந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம், நல்ல மனப்பாடமான வசனம், தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம், சின்ன பிள்ளைகள் கூட சொல்லுவோம். ஆனா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லா உபகாரத்தையும் மறந்துட்டு, இதுவரைக்கும் அவர் நமக்கு நம்ம வழி எடுத்துட்டு வந்த பாதைகள் எல்லாம் மறந்துட்டு, எத்தனை முறை நமக்கு முன்னால சிவந்த சமுதிரம் திறந்திருக்கு, எத்தனை முறை எரியால் கோட்டை நமக்கு முன்னால இழுந்து விழுந்திருக்கு, எத்தனை முறை நமக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆச்சரியமானவரா இருந்திருக்காரு, எத்தனை முறை நம்முடைய தேவன் நம்முடைய செய்கையில மகத்துவமானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டிருக்காரு. அதையெல்லாம் மறந்துட்டு ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிட்டு இருக்கோமா? ஆனா உண்மையிலேயே இத்தனை உபகாரம் எனக்கு செய்திருக்காரு, எனக்கு இவ்வளவு நடத்திட்டு வந்திருக்காரு, எனக்கு இதெல்லாம் நன்மை செஞ்சிருக்காருப்பா அப்படின்னு உண்மையான இருதயத்தோடு அந்த உபகாரத்தை நினைவு கூர்ந்தவங்களா ஆத்துமாவே அதை மறந்துடாதே நம்ம சொல்றோமா? அப்ப இந்த உபகாரத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ததெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் மறந்து போனாங்க. ஏன் மறந்து போனாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. உபாகமம் 6:6 வசனம் 7 வசனம் நம்ம பார்க்கும் போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவங்ககிட்ட பிள்ளைகிட்ட பேசுப்பா, உன் இருதயத்துல முதல்ல வை. அதுக்கப்புறம் பிள்ளைகிட்ட அதை குறித்து பேசு. உட்கார்ந்துக்கும் போதும், வழி நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் பேசுன்னு சொல்றாரு. பேசலையே. அதனாலதான் மறந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ நாம பேசுறோமா? நம்ம பிள்ளைகிட்ட பேசுறோமா? புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது அங்க என்ன சொல்லப்பட்டுனா, ஒரு பட்டணத்தார குறித்து நம்ம அப்பதான் ஆண்டவர் சொன்னார், தினந்தோறும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கர்த்தாய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. இங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார்ங்கிறது பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நாம இந்த வசனத்தை நாம அடிக்க நினைவு கூறுவோம். ஆனா என்ன நினைவு கூறுவோம்? அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க, அதனால நற்குணசாலிகளா இருந்தார்கள் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க கூடுதல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்க. தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனாலதான் அவங்க நற்குணசாலிகளா இருந்தாங்க. இப்போ நாம பார்த்தோம், தேவனுக்கு பிரியமாய் நடப்போம், பலவீனரை தாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். நாம தினந்தோறும் செய்யறோமா? நம்ம ஒய்ஆர்பியில இந்த வேதவசன போதனை வேணுமேங்கிறது தான் ஆண்டவர் நம்ம இப்படியா ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி வருகிறாரு. வாரந்தோறும் ஒரு வேத போதனை, அந்த போதனை அந்த வாரம் முழுதும் தியானித்து ஒரு சின்ன குரூப்ல அதை குறித்து கலந்து ஆலோசித்து அந்த வேத போதனை மனசுல இருக்கட்டுமேங்கிறது தான் நம்முடைய ஆண்டவர் இப்படியா நம்முடைய ஒய்ஆர்பியில வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அதுல வாரத்துல செய்யறாரு. ஆனா நம்ம குடும்பமா இதை தினந்தோறும் செய்யலாமே. நம்முடைய குடும்ப ஜபம் ஒரு வழக்கமான ஜபமா இல்லாம வேத வசனங்களை, தேவனுடைய மகத்துவங்களை பேசுற ஒரு தருணமா, கொஞ்ச நேரம் பேசுற ஒரு தருணமா ஏன் இருக்கக்கூடாது? எப்பொழுதுமே நம்ம கற்றுக் கொடுக்கிற நேரமா அது இல்லாதபடி கற்றுக்கொள்கிற நேரமாகும், திறந்த மனதோடு நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொள்கிற நேரமாகவும் கூட நம்ம அதை மாத்தக்கூடாது. பிள்ளைங்க வெளியில இருந்து கற்றுக்கொண்டுட்டு வருவாங்க, சண்டே ஸ்கூல்ல கற்றுக்கொண்டுட்டு வருவாங்க. அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்கிறத நம்ம கேட்டு நாமளும் அதை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் குழந்தைகளை இன்னும் மேல அந்த வேத போதனை நடத்தலாமே. இன்னும் வந்துட்டாங்களா, டீன்ஸ் ஆயிட்டாங்களா, யூத் ஆயிட்டாங்களா, இன்னும் நிறைய சொல்லுவாங்களே, அதை நாம காது கொடுத்து கேட்கிறோமா? நம்ம பிள்ளைய சொல்றத கேட்டா நாமளும் கற்றுக்கொள்ள முடியும். அவங்களையும் அந்த தேவ போதனையிலேயே கருத்தா நடத்த முடியும். அதனாலதான் நம்ம எபேசுல பார்ப்போம், நீங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. என்னைக்கோ ஒரு நாள் போதனை கொடுப்போம் இல்ல, தினந்தோறும் அந்த போதனை இருக்கும் போது மாத்திரம்தான் அந்த வேத வாக்கிய மறக்காம இருக்க முடியும். அங்க தினந்தோறும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கையில ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ நம்முடைய கையில இருப்பாங்க. அதற்கு பிறகு 50 வருஷமோ 70 வருஷமோ அது அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. ஆனா அந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு இப்போ நாம என்னெல்லாம் முயற்சி பண்றோம்? தினந்தோறும் ஏதாவது சொல்றோமே, ஆனா நித்திய காலமா அவனோரோடு கூட வாழ போறாங்களே, இது பெர்மனன்ட் இல்லையே, அது நித்தியமே. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமே, நம்ம பிள்ளைகளும் போகணுமே, நாமும் போகணுமே. அதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? அதை குறித்து தினந்தோறும் பேசுறோமா? அப்படி பேசலன்னா தரிசனத்தை மறந்துருவோமே. கானானுக்குள்ள போகுங்கிற தரிசனம் அவளுக்கு மறந்து போச்சே. எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, உண்மைதான். ஆனா கானானுக்குள்ள போகலையே. அந்த தரிசனம் வேணுமே. நாமளும் அந்த பரம ராஜ்யத்துக்கு போகணுங்கிற அந்த சிந்தை தினந்தோறும் நமக்கு வேணுமே. அந்த தினந்தோறும் வேணுங்கிற சிந்தைய நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டாமா? கட்டாயம் கொடுக்கணும் இல்ல? அல்லது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்த்து, நாம வாழ்ந்த காலம் வேற, இன்னைக்கு உள்ள காலம் வேற, அப்ப அன்னைக்கு உள்ள நிலைமை வேற, இன்னைக்குள்ள நிலைமை வேற அப்படின்னு சொல்லி பயந்து கவலைப்பட்டு நாம அவிசுவாசத்தில் ஆகி அந்த அவிசுவாசத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துறவங்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதத்தை செஞ்சாரு தேவனுக்கு. என்னைக்கும் அதே சிச்சுவேஷன் தான், நமக்கு தான் வேற சிச்சுவேஷன். அவர் அன்னைக்கும் அதே தேவன் தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். அன்னைக்கு நம்மள வழிநடத்தின ஆண்டவர் இன்னைக்கும் நம்மள வழிநடத்த வல்லவரா இருக்கிறாரு. ஏன் நம்ம வீணான கவலைப்படணும்?
மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. கேட்டுட்டாரு, ஏன் கவலைப்படுறீங்க? ஒண்ணுமே உங்களால முடியாது, என்னால உங்களால ஒண்ணுமே முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு பயந்து பயந்து அவிசுவாசத்தை விட்டு போறீங்க? போகாதீங்க. தினந்தோறும் பேசுங்க. தினந்தோறும் உங்க பிள்ளைகளோடு கூட அந்த வேத வாக்கியங்களை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்களும் வளருவாங்க. நீங்களும் விசுவாசத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா வருவீங்க. அந்த கானானுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். நம்ம 2 தலைப்பு பார்த்துட்டோம். உண்மையா இருக்கணும், உண்மையை தரித்து கொள்ளணும், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம், தேவனுக்கு பிரியமா நடக்கணும், பிரியமா நடக்கணும், பலவீனரை தாங்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்ல, அவிசுவாசிகளா இருக்கக்கூடாது. நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். தினந்தோறும் தினந்தோறும் நம்ம அதற்காக செயல்படணும்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். கடைசியா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். அது என்ன அப்படின்னா, சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தரித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவ கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம அவரை பார்க்கும் போது, அவரை உற்று பார்க்கும் போது, அவரை கவனித்து பார்க்கும் போது நாம தரித்து கொள்ள போற காரியம் என்ன? சாந்தம், மனத்தாழ்மை. இந்த சாந்தத்தோடு மனத்தாழ்மையோட கூட சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூட வருது. தேவனுடைய வாசஸ்தலமாவே மாறிடுவோம். இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் வரும்போது நம்ம தேவனுடைய வாசஸ்தலமா மாற போறோம். எப்படி இயேசுக்குள்ள சாந்தம் இருந்தது அவர் தாமே சொல்றாரு, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். அவர் எப்படி சாந்தமா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, நம்ம கல்வாரி சிலுவைக்கு நேரா பார்க்கணும். அவர் பட்ட பாடு நாமள ஒருவரும் படல. அவ்வளவு அடிக்கப்பட்டாரு, அவ்வளவு நிந்திக்கப்பட்டாரு, எல்லாருடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது, நம்ம பலவீனங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது எல்லாம் நடந்தது. அந்த வேதனை மத்தியிலையும் அவர் என்ன சொல்றாரு அங்க பாக்குறோம். அவர் நெருக்கப்பட்டும், ஏசாயா 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்தவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயே திறக்கலங்க, அமைதியா இருந்தாரு. மயிர்கத்திருக்கிற ஆடு எப்படி சத்தமிடா அப்படி அமைதியா இருந்தாரு, அவ்வளவு சாந்தமா இருந்தாரு. பேதுரு இவ்வளவா சொல்றாரு, அவர் பாவம் செய்யல, என்னிடத்துல பாவம் யாரு என்ன குற்றப்படுத்தணும்னு சொல்றாரு. அவர் பாவமே செய்யல, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவே இல்லை. ஆனாலும் அவர் வையப்படும் போது அவரை திட்டுனாங்க, என்ன செஞ்சாலும் பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் பதிலே சொல்லல, தன்னுடைய சாந்தத்தை வெளிப்படுத்தினாரு, சாந்த குணத்தை சிறுவில காட்டினாரு. துன்பத்தின் மத்தியில, அந்த வேதனையின் மத்தியில அவர் காட்டினாரு. வேதனை, முள்முடி, ரத்தம் சிந்தது, வாரினால் அடிக்கப்பட்ட ரத்தம், சரீரம் முழு ரத்தம், அந்த சிலுவை காட்சியை ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்பட்ட வேதனை வழியா நாம ஒரு நாள் கடந்து வந்ததில்ல. ஆனா அந்த நேரத்திலயும் அவர் சாந்தமா இருந்தாரு, அவர் பதிலே சொல்லல, நியாயமாய் தீர்ப்பு செய்வது தம்மை ஒப்புவித்தார். ஏற்கனவே தேவனுக்கு பிரியமா நடக்கணும், தேவனுக்கு சித்தமானது செய்யணும், அவர் என்ன சொல்றாரோ அதையே செய்யணும்னு வந்த தேவகுமாரன் இப்பவும் சாந்தமா இருக்கிறாரு. சாந்தம் மாத்திரம் இல்ல, மனத்தாழ்மையா இருந்தாரு. அதைத்தான் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவகுமாரன் அவரு சிங்காசனத்துல வீற்றிருந்தவர், உயரமும் உன்னதமான சிங்காசன வீற்றிருந்தவர். அப்ப பூமிக்கு வந்தவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு நம்மகிட்ட அவர்கிட்ட இருந்து நாம தரித்து கொள்ள போற விஷயம், அவரும் விரும்புற விஷயம், சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்ம தரித்து கொள்ள மாட்டோமா அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து மோசையை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்பவும் நம்ம மோசையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, மோசே இங்க என்னாகும் 12:3 பார்த்தோம்னா, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். எவ்வளவு அழகா வேதம் மோசையை குறித்து சாட்சி கொடுக்குது. எல்லா மனுஷரை பார்க்கிலும், சகல மனிதரை பார்க்கிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான்ப்பா இந்த மோசே. அவனுக்கு அவன் கோபப்படுறதுக்கான சூழ்நிலை வந்துதா?
அவன் ஆண்டவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்த பிறகு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா நிறைய தடவை வந்தது. ஆனா அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இதே எண்ணாகமத்துல ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியுமே அவனுக்கு எதிரா வர்றாங்க. அங்கே சொல்றாங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். மோசைக்கு விரோதமா பேசினாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அதை கேட்டார். உங்களுக்கு விரோதமா யாராவது வர்றாங்களா? நீங்க தப்பு பண்ணல, ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டேன்னு உங்களுக்கு விரோதமா வர்றாங்களா? கர்த்தர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதைத்தான் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஒண்ணுக்கும் கவலைப்படாதப்பா. என்ன பிரச்சனை வந்தா என்ன, என்ன பாடு வந்தா என்ன, என்ன உபத்திரம் வந்தா என்ன, நீ ஏன் கவலைப்படுற? எல்லாவற்றையும் கொடுத்து ஸ்தோத்திரத்தை கூட ஜபத்தினாலும் வேண்டினாலும் எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. அதை கேட்கிற ஆண்டவர் செயல்படுறாரு. எப்படி செயல்படுறாரு? அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்ன? கர்த்தரே வந்துட்டாரு. மோசே சைலண்டா இருந்தான், கர்த்தர் வந்தாரு. நாம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் இடைபட முடியாது. கர்த்தர் செயல்படணும் அப்படின்னா நாம சைலண்டா இருக்கணும், நாம அமைதியா இருக்கணும். நமக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், நம்மளோட இளையவளா கூட இருக்கலாம், நாம தப்பே செய்யாம இருக்கலாம். ஆனா சைலண்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாம், நியாயத்தை கூட சொல்லலாம் கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நாம சைலண்டா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் மோசேக்காக எப்படி செயல்பட்டாரோ அப்படியே நமக்காக செயல்படுவார். நம்ம மனப்பாடமா சொல்லியிருக்கோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எப்போ யுத்தம் செய்வார்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நாம சும்மா இருக்கும் போதுதான். நாம யுத்தம் பண்ணிட்டே இருந்தா அவர் எப்படி யுத்தம் பண்ணுவாரு? நாம போராடிட்டே இருந்தா அவர் எப்படி செயல்படுவாரு? நாம எப்ப அமைதியா இருக்கிறோமோ, நாம எப்ப சைலண்டா இருக்கிறோமோ, எப்ப தாழ்மையை தரித்து கொண்டு சாந்தத்தை தரித்து கொண்டு அமைதியா இருக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் செயல்படுவார். ஆண்டவர் செயல்படணும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம சைலண்டா இருந்துதான் ஆகணும். இங்கேயும் நியாய தீர்ப்பு உடனடியா வெளிப்படுது. மிரியாம், இங்க எழுதப்பட்டிருக்கிறது, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். உடனடியா இதான் ஆண்டவர் செயல்படுகிற விதம். ஆண்டவர் செயல்படணும் அப்படின்னா நாம அமைதியா இருக்கணும், நாம சைலண்டா இருக்கணும். அப்படி நம்ம சைலண்டா இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவர் செயல்பட முடியும். அப்ப நம்ம செயல்படணும் அப்படின்னா சைலண்டா இருப்போம். ஆண்டவர் செயல்படுறதுக்கு நாம நம்ம ஆண்டோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்கும். நான் முதல்ல சொன்னேன், நாம சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தரித்து கொண்டோம்னா அது கூட பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நாம தேவனுடைய வாசஸ்தலமா ஆவோம்னு. அதற்கு ஆதாரமா உள்ள வசனம் இதுதான். இங்க ஏசாயா 57:15 வாசிக்கிறோம், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள், ஹம்பிள் ஸ்பிரிட், அது எப்ப நமக்குள்ள இருக்கோ நம்மள உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்மோடு கூட வாசம் பண்றாரு, நம்ம கூட வாசம் பண்றாரு, நம்ம கூட வாசம் பண்றது ஆண்டவர், நம்ம கூட வாசம் பண்றது, அவருடைய பிரசனம் எப்போது நம்மோட கூட விலகாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா தாழ்மையை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த தாழ்மையின் ஆவி நமக்கு வேணும். இந்த சாந்தத்தையும் தாழ்மையும் தரித்துக் கொள்வோமா? இது வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து உண்மையா உண்மையை தரித்துக் கொள்ளணும். நம்ம எல்லா செய்யலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அப்படியே செய்யும் போது உண்மையா இருக்கிறோம். அப்படி உண்மையா இருக்கும் போது தேவனுடைய நாமம் மையப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தால நம்ம பார்த்தோம், நம்ம தேவனுக்கு பிரியமா நடந்து பலவீனரை தாங்கும் போது நம்முடைய விசுவாச குறைவுகளை விசுவாசத்துல பலவீனரை தாங்கும் போது நாம விசுவாசத்துல அவங்களையும் உற்சாகப்படுத்தணும். நம்மளுடைய விசுவாசமும் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்படிதான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியணும்னு பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்படி சாந்தமுள்ளவர்களா இருக்கும் போதே கர்த்தர்
நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக செயல்படுவார். மாத்திரம் அல்ல, நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவாருன்னு பார்த்தோம். இது ஒண்ணும் நமக்கு புதிய காரியமே இல்ல. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இதை நமக்கு நினைப்பூட்டுகிறார், ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுகிறார். ஏன் நினைப்பூட்டுகிறார்? இதுல ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம குறைவா இருக்கலாம், அதை தரித்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் நினைக்கூட்டலாம். இவ்வளவு நேரம் தரித்து கொள்ளணும் பார்த்தோமே, எதற்காக தரித்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்து கடைசியா ஒரு சில வசனங்களை, ஒரு 2 வசனத்தை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போறோம். எதற்காக நம்ம தரித்து கொள்ளணும், எதற்காக இயேசுவை கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, கடைசியா ஒரு வசனத்தை நான் என்னோடு கூட கொஞ்சம் கவனமா கருத்தா வாசிக்க விரும்புறேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 3:2 வசனத்திலையும் 3 வசனத்திலையும், பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் வெளிப்படுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம தரிசிப்போம். ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவ நான் தரித்து கொண்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம இயேசுவை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சுவாவங்கள் நம்ம இடத்துல காணப்பட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய தன்மையை நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவோம். இங்க அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம், அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி யோவான் ஆலோசனை சொல்றாரு. அது மாத்திரம் அல்ல, அவர் என்ன சொல்றாரு? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? அவரை வெளிப்படுவாரு, அவரை நான் பார்க்க போறேன், அவரை தரிசிக்க போறேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த நம்பிக்கை இருக்கிறவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? ஆண்டவர் திரும்பமா வரப்போகிறாரு, அவரை முகமுகமா தரிசிக்க போறோம், நித்திய காலமா அவரோடு கூட வாழ போகிறோங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறா? அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அவரை தரித்து கொண்டு அவருடைய சுவாத்தை பிரதிபலிச்சுதான் ஆகணும். அப்படி பிரதிபலிக்கும் போது நாம அவரோடு கூட அவரை தரிசிக்க முடியும். அந்த பாக்கியத்தை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப அந்த பாக்கியத்தை நம்ம பெறுறதுக்கு நாம ஆயத்தமாகணுமே, அவரை தரித்து கொள்ளணுமே. அந்த ஆயத்தமாகறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுவாரு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு அறிவுகள் விடுறாரு. ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படு. எசேக்கியேல் சொல்லுவாரு, ஆயத்தப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நீ மட்டும் இல்லப்பா, எல்லாரையும் ஆயத்தப்படுத்துப்பா, ஆயத்தமாகுங்கிற அறைகூவலை கேட்டுக்கிட்டே இருக்குமே. ஆயத்தமாகணுமே. எதையெல்லாம் களைந்து போடணுமோ அதையெல்லாம் களைந்து போட்டு, எதையெல்லாம் தரித்து கொள்ளணுமோ அதையெல்லாம் தரித்து கொண்டு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டாமா? ஆயத்தமா ஆகணுமே. ஆயத்தமா இருப்போமா? மணவாளனை சந்திக்கிறதுக்கு மணவாட்டி ஆயத்தம் ஆக வேண்டாமா? ஆயத்தமா இருக்கு, தரித்து கொள்ளணுமே. கல்யாண வஸ்திரம் தரிக்கல அப்படின்னா கல்யாண சாலைக்கு போக முடியாது. மறந்து போக வேண்டாம். கல்யாண வஸ்திரம் தரித்தா மாத்திரம்தான் கல்யாண சாலைக்குள்ள போக முடியும். கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இங்க அப்போஸ்தலன் பவுல் ஒரு சவால் விடுறாரு. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சவால். கர்த்தரான இயேசு கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை நாம சொல்ல முடியுமா? நாம இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? அச்ச அடையாளத்தை நான் என் சரீரத்துல தரித்து கொண்டிருக்கிறேன். என்ன பாத்தீங்கன்னா இயேசுடைய அச்ச அடையாளத்தை பார்க்க முடியும். அப்படி ஒரு சவால் விடுறாரு. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டுமாக ஆவியானவர் எங்களோடு கூட பேசினீரப்பா. நாங்க ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு பேசினீரு. நாங்க உண்மை தரித்து கொள்ளணும்னு பேசினீரப்பா. நாங்க உங்களை கவனித்து பார்க்கணும், தரித்து கொள்ளணும்னு பேசினீரப்பா. நாங்க ஒரு சில காரியங்களை தான் பார்த்திருக்கோம்ப்பா. இன்னும் கவனித்து பார்க்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்குப்பா. நாங்க தொடர்ந்து உண்மை கவனித்து பார்க்கணுமே. நாங்க எதெல்லாம் தரித்து கொள்ளணுமோ அதெல்லாம் தரித்து கொண்டு நாங்க உண்மை பிரதிபலிக்கணுமே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க உங்களுடைய வரிக்கு ஆயத்தம் ஆகணுமே. அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கணுமே அப்பா. நாங்க உண்மை தரித்து கொள்ள வேண்டுமே.
அந்த கிருபை எங்களுக்கு தரமாட்டீரா? தாங்கன்னு உண்மை பார்த்து கெஞ்சி நிக்கிறப்பா. என்ன கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் தாங்கப்பா. எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்கன்னு கெஞ்சுக்கிறப்பா. எங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்க போறீங்களே, அந்த ஊழியத்தை நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யட்டோப்பா. எங்க சுய மகிமைக்காக செய்யாம நீங்க மகிமைப்படும்படியா நீங்க சொல்றபடியே செய்து உண்மை உள்ளவர்களாய் நாங்க விளங்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கப்பா. உண்மை பிரியப்பட்டதுமே எங்களுக்கு பிரியமா நாங்க வாழ்ந்தது போதும் அப்பா. உமக்கு பிரியமா நாங்க வாழட்டுமே. உமக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த உண்மை பிரியப்படுத்தி நாங்க வாழட்டுமே அப்பா. எங்க கூட வர்ற பலவீனர்களை நாங்க அசட்ட பண்ணாதபடி அவங்கள சேர்த்து அவங்களும் நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு அவங்களையும் விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. எங்களுடைய விசுவாசத்துல நாங்க பலப்படட்டும். எங்களோடு இருக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசத்துல பலப்படுறதுக்கு நாங்க தினந்தோறும் வேத வசனத்தை வேத போதனைய நாங்க தினந்தோறும் கற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. தாங்கப்பா. எங்களுக்கு அந்த சாந்தத்தை தாங்க. உம்முடைய சாந்தத்தை தாங்க. அந்த பணிந்த ஆவிய அந்த தாழ்மையின் ஆவிய எங்களுக்கு தாங்கப்பா. அப்ப எங்களோடு கூட நீங்க வந்து தங்குவீங்களப்பா. அந்த ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. தாங்கப்பா. இது ஒரு நித்தியம் வரைக்கும் செல்லக்கூடிய விண்ணப்பம் ஐயா. ஒவ்வொரு நாளும் இதை எங்களுக்கு தாங்க. இதை நாங்க மறந்து போகக்கூடாது. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதேன்னு சொல்லும் போதெல்லாம் நாங்க இதை மறக்காம நாங்க நித்தியத்தை நோக்கி நட போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நோக்கி இயேசுவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயும் பார்த்து நாங்க டிவேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க செய்த நன்மையை மறக்க கூடாது, அதை உண்மையை மாத்திரம் நோக்கி ஓடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீங்களா? உதவி செய்வீங்களாப்பா? உண்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறப்பா. இதை கேட்டுக்கொண்ட எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லாரும் உமக்கு பிரியமா செய்யறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும்னு சொல்லி உண்மை பார்த்து மன்றாடி விண்ணப்பிக்கணும்ப்பா. அந்த கிருபையை எல்லாருக்கும் தாங்கப்பா. எல்லாருக்கும் தாங்க. கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே. கனத்தையும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் அப்பா அந்த விலையேறப்பட்ட நாமத்திலே அந்த பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.